ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரோட் சைட் காலிஃப்ளவர் ரெசிபி. ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. மைதா மாவு 7 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான், இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓவர். நம்ம ரோட் சைட் காலிஃப்ளவர் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேஷனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துட்டு அதோட எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கோங்க. 7 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவரை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம அந்த தண்ணியிலே இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு பேஷனுக்கு மாற்றிடுங்க. இப்போது அதே கடாயில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஓகே, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போது நம்ம டொமேட்டோ பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. ஓகே, இப்போ தக்காளியோட பச்சை வாசனம் போயிடுச்சு. இப்போ மசாலாவுக்கு தேவையான பவுடர்ஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டு அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான ரோட் சைட் காலிஃப்ளவர் ரெடி. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.